இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்ஸ் பெறுவதற்கு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். டெக் மார்க்கெட் தமிழின் வணக்கம். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதை உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி பேக்கப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கை ஒரு ஹேக்கிங் ட்ரிக்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ எண்ட் வரை பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். வாட்ஸ்அப்பில் உள்ள மெசேஜஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ் இதை நீங்கள் உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த மெசேஜை நீங்கள் பேக்கப் எடுக்க போகிறீங்களோ அந்த சேட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் சேட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட்டில் இருக்கிற இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் வரும். இதில் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் இமெயில் சேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஜிமெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் டிஃபால்ட்டாக எதுவும் இல்லை அப்படிங்கிறனால 2 ஆப்ஷன் கேட்குது. ஜிமெயிலை கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணுமோ அந்த மெயில் ஐடியை இதில் டைப் பண்ணுங்கள். டூ அட்ரஸில் சென்டிங் மெசேஜ். இப்போ இந்த வாட்ஸ்அப் சேட் மெசேஜ் உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் சென்ட் ஆகிட்டு, இப்போ இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற சேட் கான்வர்சேஷன் நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு பேக்கப் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே மெசேஜ் கிடைக்கும். நீங்கள் உங்களோட ஜிமெயிலில் போயிட்டு எந்த ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இன்பாக்ஸில் இந்த மெசேஜ் வந்திருக்கும். மெசேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மெசேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் நான் அனுப்பின மெசேஜ் எந்த டைமில் அனுப்புனேன், அதே மாதிரி எனக்கு ரிசீவ் ஆன மெசேஜ் எந்த டைமில் ரிசீவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷனும் இதில் இருக்கும். இந்த பாக்ஸில் நான் அனுப்பின மெசேஜ் கரெக்டாக எனக்கு பேக்கப் ஆகிருக்குது. அதாவது நான் ஹாய் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அதே மாதிரி ரிப்ளை ஹீ அப்படின்னு சொல்லி எனக்கு ரிப்ளை வந்திருந்தது. இந்த மெசேஜ் கரெக்டாக இருக்குது. வித் டேட் அண்ட் டைமோட பேக்கப் ஆகிருக்குது. ஹாய்னு அனுப்பியிருக்கேன், எனக்கு ரிப்ளை ஹாய்னு வந்திருக்குது. சேம் மெசேஜ் இந்த மெசேஜில் பேக்கப்பாக எடுத்திருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கிற ஒரு சேட் கான்வர்சேஷனை நீங்கள் பேக்கப் எடுக்கணும், உங்களோட இமெயில் ஐடிக்கு பேக்கப் எடுக்கணும்னா ஈஸி மெத்தடில் நீங்கள் பேக்கப் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். இதை ஒரு ஹேக்கிங் ட்ரிக்காக நீங்கள் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹேக்கிங் ட்ரிக் ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட மொபைலில் நான் ஏன் மெயில் ஐடிக்கு இந்த கான்வர்சேஷனை அனுப்புனதுனால இது ஒரு ஹேக்கிங் கிடையாது. இது உங்களோட ஃப்ரெண்ட் மொபைலில் நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஒரு ஹேக்கிங் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.